ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு கிட்ட ஒரு தோழர் வந்து சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. போய் பொறுமையா இருக்கிறாரு. திருப்பி இவரால பொறுக்க முடியல. அந்த ஆளு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது திட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பார் போல தெரியுது. 2வது முறையும் சொல்றாங்க, இல்ல யார சொல்லலாம், இறை தூதர் அவர்களே என்னால தாங்க முடியல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ ஒண்ணு பண்ணு. உன் வீட்ல உள்ள பொருள்லாம் கொண்டு போய் ரோட்ல போட்டுரு. போட்டுட்டு அங்க போய் உட்காரு. அப்ப போறவங்க வரவங்க கேட்பாங்க, என்னப்பா அப்படின்னா, அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப இம்சப்படுத்துறாருங்க, ரொம்ப தொல்லைப்படுத்துறாருங்க அப்படின்னு சொல்லு. உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது சொன்ன உடனே இந்த நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி தன் வீட்டுல உள்ள சாமான்லாம் கொண்டு வெளியில போட்டுட்டு வெளியில உட்கார்ந்துருக்கிறாரு. போறவங்க வரலாம் கேட்கறான், என்னப்பா என்னப்பான்னு. பாருங்க என்னால இருக்க முடியலங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரே பிரச்சனை பிரச்சனை, நான் வீட்டை விட்டு போயிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றாரு. உடனே ஊர்ல உள்ள அந்த ஏரியால உள்ள எல்லா ஜனங்க சேர்ந்து இவன்ட்ட கட்ட போயிட்டாங்க. என்ன நீ அவனுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கியாம, இப்படிலாம் பண்ணா அந்த காலனிக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போயிடலாம் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டின உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து, ஐயா இதெல்லாம் ஏன்பா வெளியெல்லாம் ஏன்பா சொல்ற, நமக்குள்ள பிரச்சனையை நாமே பேசிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லா பொருளும் உள்ள வச்சுட்டு நான் இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சீராவில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் வருகிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரச்சனையை மட்டுமல்ல, பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னார்கள்.